ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சோழனா இருந்துட்டு, இங்க பாருண்ணே அந்த பொண்ணெல்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க பார்க்கவே உன்னோட பெரியவங்க மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆக கிடையாது. அவங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணவங்க. அவங்களவே தூக்கி போட்டுட்டு செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இது அரேஞ்ச் மேரேஜ். அதுவும் நம்ம வீடு பாருங்க. அவங்க பண்ணுற இதுக்கும் நம்ம வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கண்ணே. உங்களுக்கு நீங்கள் எதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த முடிவு ரொம்ப பெரிய தப்புண்ணே. வேண்டாம். நீங்களே போயிட்டு அந்த பொண்ணை வேண்டாம், இது எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகாது, என் தம்பிங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, நாங்கள் வேறு இடம் பார்த்துக்குறோங்கன்னு நீங்களே பொறுமையாக சொல்லுங்கள். அப்படி உங்களால் சொல்ல முடியலன்னு சொல்கிறீங்களா? அவங்கக்கிட்ட நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் என்ன அது மனசில் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? இங்கே பாருங்கண்ணே, என்னை பற்றி நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இவங்களைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதுன்னு நாங்கள் யாருமே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரிடா, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இந்த கல்யாணம் வேண்டாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.